வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு DevOps சாஃப்ட்வேரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். DevOps டூல்னு கூட சொல்லலாம். இப்போ DevOps அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? பிளான், கோட், பில்டு, டெஸ்ட்டு. அப்போது இந்த டூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிப்ளாய்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டூல். அது என்ன டூல் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா குபர்னெட்டிஸ். ஸோ குபர்னெட்டிஸ்னால் என்ன? குபர்னெட்டிஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ குபர்னெட்டிஸை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குபர்னெட்டிஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன வெர்ச்சுவலைசேஷனாக என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், டாக்கர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் குபர்னெட்டிஸோடைய பர்பஸ் என்ன, அதோடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ லெகசி அப்ளிகேஷன், இந்த ஓல்டு அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெர்ச்சுவலைசேஷன், VMware, அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒராக்கல் VM, ஹைப்பர்வைசர், இந்த மாதிரி வெர்ச்சுவலைசேஷன் டூல் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டெய்னர் டிப்ளாய்மெண்ட். நம்மளுடைய அப்ளிகேஷனை கண்டெய்னராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ கண்டெய்னராக ரன் பண்ணுறது இன்னைக்கு ட்ரெண்டிங். ஸோ அதில் அடுத்த லெவல்னு சொல்லலாம், அதுதான் குபர்னெட்டிஸ். இந்த குபர்னெட்டிஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது கூகுள் எடுத்துங்க, அவங்க வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமான யூசர்ஸ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இதெல்லாம். இப்போ கூகுள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆவரேஜாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பில்லியன் கண்டெய்னர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி வீக் அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே தெரியும், யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துங்க. இப்போ 2 பில்லியன் கண்டெய்னர்ஸ் அப்படின்னா ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கண்டெய்னர் லெவலில் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், நம்மள்ட்ட வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, டாக்கர் கண்டெய்னர் இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. இப்போ இந்த கண்டெய்னரை மேனேஜ் பண்ணுறது தான் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருடைய ஒர்க். அப்போ அந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து அது கிராஷ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அது டவுன் ஆகலாம். ஏதோ ஒரு ரீசன் ஏன் கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெமரி இருக்காது, சம்டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டான CPU ரிசோர்ஸ் இருக்காது, அதனால கிராஷ் ஆகிருக்கலாம், டவுன் ஆகிருக்கலாம். அப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிராஃபிக். பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடியூப் இருக்குன்னு நிறைய டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். அப்போது அதை வந்து நம்ம வந்து டிராஃபிக்கை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா கண்டெய்னர்ஸை வந்து நம்ம அப் பண்ணி ரன் பண்ணணும். அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கிளைண்ட் ரெக்வஸ்ட், கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட வேலையை ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஒரு கண்டெய்னர் மேனேஜ் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஹீலிங், அதாவது கண்டெய்னர் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து திரும்பவும் புது கண்டெய்னர் கிரியேட் ஆகிக்கணும். இது வந்து ஆட்டோ ஹீலிங் சொல்லுவாங்க. அடுத்தது ஆட்டோ ஸ்கேலிங், டிராஃபிக் அதிகமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கண்டெய்னர்ஸ் கிரியேட் ஆகணும். அதே மாதிரி டிராஃபிக் இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்னன்னு ஸ்கேலிங் வந்து டவுன் ஆகிடணும். இது வந்து ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்ஸ் தருவா நம்ம டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு டாக்கர் இன்ஜின், டாக்கர்கிட்ட இருந்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது நம்ம அடிஷ்னலாக நம்ம வேற ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் குபர்னெட்டிஸ். ஸோ குபர்னெட்டிஸ் அப்படிங்கிறது இஸ் எ கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இப்போ நம்ம டாக்கர் வாங்குறது வந்து கண்டெய்னர் இன்ஜின், குபர்னெட்டிஸ் அப்படிங்கிறது கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் சிஸ்டம். அப்போ குபர்னெட்டிஸ் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங், கண்டெய்னர் ரொம்ப ஈஸியாக நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஒரு சுச்சுவேஷன் எடுத்துங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் VM அப்படி இருக்குன்னா இவ்வளோத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், கூகுள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸை எவ்ரி வீக் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான நிறைய மிஷின்ஸ் இருக்கும் போது ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது, இல்லை 100 டெவாப்ஸ் இன்ஜினியரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா குபர்னெட்டிஸ் வந்து கிளஸ்டர் பேஸ்ட், அதாவது மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வராங்க. இப்போ நம்மளுடைய டாக்கர் இன்ஜின்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நோடுக்குள்ளே இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாக்கர் இன்ஜின், டாக்கர் கண்டெய்னர்ஸ், ஒவ்வொரு நோடுலேயும் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா குபர்னெட்டிஸ் மாஸ்டர் த்ரூவாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நான் தான் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா ஸோ நான்
எல்லா டாஸ்க்கும் குபர்நெட்டிஸ் மாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன். குபர்நெட் மாஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நோடோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கண்டெய்னரை டெலீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இல்லை வந்து அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம குபர்நெட்டிஸ் மாஸ்டர் கூட தான் டீல் பண்ணுவோம். குபர்நெட் மாஸ்டர் என்ன பண்ணுன்னா ஒர்க்கர் நோடு கூட டீல் பண்ணி இந்த டாஸ்க் எல்லாம் முடிக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்பஸ்க்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குபர்நெட்டிஸ் யூஸ் பண்றோம். நீங்க வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டலோன் மிஷின் கூடயோ இல்லை வந்து ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் கூடயே கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து இந்த குபர்நெட்டிஸ்க்கு பர்பஸ் வந்து உங்களுக்கு புரியாது. யோசிச்சு பாருங்க. இப்போ யூடியூப், ஜிமெயில் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் ஹேண்டில் பண்ற கம்பெனிஸ்க்கு தான் இந்த குபர்நெட்டிஸ் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில். சரி, குபர்நெட் is helps you to deploy containers across a pool of compute resource such as servers. இப்போ இந்த ஒவ்வொரு VM சொல்றேன் இல்லையா, எல்லாமே சர்வர்ஸ். ஒரு சர்வருக்கும் தனியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான கண்டெய்னர் இன்ஜின், அதுக்கான கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ரைட். எதுக்காக நம்ம ஆர்கெஸ்ட்ரேஷன் டூலை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய அப்ளிகேஷன் இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சாதாரண அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள நிறைய மைக்ரோ சர்வீசஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிறைய கண்டெய்னர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணும்போது அதை மேனேஜ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு தான் நம்ம ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் யூஸ் பண்றோம். அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் பேர் தான் குபர்நெட்டிஸ். ஸோ குபர்நெட்டிஸ் அப்படிங்கிறது கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஒரு டூல். இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனுங்கிறது நிறைய இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெர்மினாலஜி. இங்க வந்து குபர்நெட்டிஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அது கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவா சொல்லணும். இப்போ நம்ம குபர்நெட்டிஸ் அப்படின்னா மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்குள்ள நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ மாஸ்டர் நோட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலரு, கியூபி கண்ட்ரோலர், கிளவுட் கண்ட்ரோலர், ஷெட்யூலர், இடிசிடி அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா பேஸ். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இன்டர்னலாக பார்த்துட்டிங்கன்னா காம்பனண்ட், இதெல்லாம் வந்து பில்டிங் பிளாக். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இந்த குபர்நெட்டிஸ் மாஸ்டரால் வந்து ஃபங்க்ஷனல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்னலாக நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ நோட் லெவலில் பார்த்துட்டிங்கன்னா கியூபிலேட், கியூபி ப்ராக்ஸி, இந்த மாதிரி. இது வந்து ஓவர்வியூ செஷனுங்கிறதுனால ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் இன்டர்னலாக இவ்வளோ காம்பனண்ட் இருக்குது. ஒவ்வொரு காம்பனண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோடைய பர்பஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நம்மளுடைய சீரியஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால குபர்நெட்டிஸ் மாஸ்டர் ஆக முடியும். குபர்நெட்டிஸ் வந்து மாஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நாம வந்து குபர்நெட் மாஸ்டர் கூட தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். குபர்நெட் மாஸ்டர் தான் நோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அது பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கமாண்ட் லைன் த்ரூவாகவும் ஹேண்டில் பண்ண முடியும், ஸ்கிரிப்டிங் பேஸ்டாகவும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். சிம்பிள் கமாண்ட் த்ரூவாக நீங்கள் குபர்நெட் மாஸ்டர்கிட்ட ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இல்லை ஸ்கிரிப்ட் எம்எல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் த்ரூவாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குபர்நெட் மாஸ்டருக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது, டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறதோட ட்ரெண்டிங் என்ன ஆயிடுதா அப்படியே வந்து கண்டெய்னரைசேஷனாக மாறுது. இன்னைக்கு வந்து குபர்நெட்டிஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் நோட்ஸ், டாக்கர் கண்டெய்னர்ஸ் ரன் ஆகக்கூடியது எல்லாத்தையுமே வந்து குபர்நெட்டிஸால மேனேஜ் பண்ண முடியும். இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, குபர்நெட்டிஸ் வந்து டாக்கர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா, இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு கண்டெய்னர் இன்ஜின் யூஸ் பண்றேன் டாக்கர் இல்லாம அப்போ நான் குபர்நெட்டிஸ் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணும். குபர்நெட்டிஸும் டாக்கரும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். அதாவது டாக்கர் கண்டெய்னர் அண்ட் குபர்நெட்டிஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ஸ். இதுல டாக்கர் ஸ்வாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. டாக்கர் ஸ்வாம்ங்கிறது காம்படிட்டர். இது டாக்கர் கம்யூனிட்டிலே இருக்கக்கூடிய கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். பட் அதை விட குபர்நெட்டிஸ் பெஸ்ட். குபர்நெட்டிஸை டெவலப் பண்ணது கூகுள். ஸோ குபர்நெட்டிஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய கூகுளோடைய டேட்டா சென்டரில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூலுங்கிறதுனால அது கூட டாக்கர் ஸ்வாமால் வந்து காம்படிட் பண்ண முடியல. பட் ஸ்டில் டாக்கர் ஸ்வாமுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அதை வந்து டாக்கர் ஸ்வாம் ஸ்லோவாக வந்து அதை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேர் கேன் வி ரன் குபர்நெட்டிஸ்? நான் எங்கே வந்து குபர்நெட்டிஸ் ரன் பண்ணுறது? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன் ப்ரிமிசஸ் ஆர் பிரைவேட் கிளவுட், உங்களுடைய ஓன் சர்வர் இல்லைன்னா ஒரு பிரைவேட் கிளவுட்ல கூட நீங்க குபர்நெட்டிஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மேனேஜ்டு குபர்நெட்டிஸ்ன்னு பேரு. அது வந்து நீங்க கிளவுட்ல இப்போ AWS, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அஷூர், இந்த பப்ளிக் கிளவுட்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா குபர்நெட்டிஸை வந்து நீங்க வந்து மேனேஜ்டா யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா குபர்நெட்டிஸை வந்து குயிக்கா நம்மளால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். AWS, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அஷூர், இந்த மூணுல வந்து பார்த்துட்டீங்க கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய குபர்நெட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். இன்டர்ஃபேஸ் ஈஸியா இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இதெல்லாம் தனித்தனியா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் குபர்நெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். பட் இவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி
அவங்கவுங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் ரீபிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய குபர்நெட்டிஸ் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கூகுளில் இருக்கக்கூடிய குபர்நெட்டிஸ் சர்வீசஸ் தான். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஆன் ப்ரிமிசஸ் அண்ட் ப்ரைவேட் கிளவுட்லையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கூகுள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய குபர்நெட்டிஸ் சர்வீசஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா கூகுள் குபர்நெட்டிஸ் இன்ஜின், ஜிகேஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப் டு 15,000 நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ண முடியும், குயிக்காக கிளஸ்டர் கிரியேட் பண்ண முடியும். நான் சொன்ன மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோடு அந்த மாதிரி நம்ம வரக்கூடிய செஷனில் நான் உங்களுக்கு ஜிகே யூஸ் பண்ணி எப்படி கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது, எப்படி அதில் வந்து நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அஷ்யூர் குபர்நெட் சர்வீஸ், ஷார்ட்டாக ஏகேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப பாப்புலர். அதாவது வந்து .NET அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாம் வந்து கண்டெய்னர் பேஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு சர்வீஸ். அடுத்தது ஆஸ் யூஷுவல் AWS, EKS, எலாஸ்டிக் குபர்நெட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூணுத்துல ஜிகே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதர் தென் அஷ்யூர் அண்ட் குபர்நெட் சர்வீசஸ், ரைட்? இப்போ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம கண்டெய்னர்ல இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நீங்க வந்து குபர்நெட்டிஸ் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ்லாம் நீங்க வந்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேபால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்சம் கண்டெய்னர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்லேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. பேபால் உங்களுக்கே தெரியும், ஒரு பேமெண்ட் கேட்வே. நம்ம ஊரில் இருக்க ரேசர் பே அந்த மாதிரி வந்து பேபால் வந்து ரொம்ப இன்டர்நேஷனலில் பாப்புலர். கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட 700+ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த 700 அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 லட்சம் கண்டெய்னர்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா டாக்கர் அண்ட் குபர்நெட்டிஸ். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ்லாம் நிறைய பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து இதோடைய பர்பஸ் என்ன, குபர்நெட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுலாம் புரியும். இது ரொம்ப வந்து ப்ராடாக திங்க் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறாங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை கண்டெய்னராக கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அதை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஸ்கேல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருவேளை கண்டெய்னர் கிராஷ் ஆகிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா லோட் பேலன்ஸராக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபால்ட் டாலரண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் குபர்நெட்டிஸ். எப்போதுமே குபர்நெட்டிஸ் அப்படிங்கிறப்போ அது டாக்கர் ஸ்வாம் கூட கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ குபர்நெட்டிஸ் வந்து லார்ஜ் ஓப்பன் சோர்ஸ் எக்கோசிஸ்டம் வந்து எல்லா கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரும் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏகேஎஸ், இகேஎஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால குபர்நெட்டிஸ்க்குன்னு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன், காம்ப்ளெக்ஸ் டிப்ளாய்மெண்ட்லாம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் குபர்நெட்டிஸ். ஆனால் டாக்கர் ஸ்வாம்ங்கிறது குபர்நெட்டிஸ் காம்படிட்டர். டாக்கர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டைட்லி இன்டெகிரேட் வித் டாக்கர் எக்கோசிஸ்டம். இதை வந்து வேற எந்த ஒரு கண்டெய்னர் இன்ஜின் கூடயும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இது டாக்கர் கண்டெய்னர் இன்ஜின் யூஸ் பண்ணீங்கன்னா டாக்கர் ஸ்வாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா குபர்நெட்டிஸ் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து டாக்கர் இன்ஜினுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேற இருக்கக்கூடிய ஆர்கேடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டெய்னர் இன்ஜின் கூடயும் குபர்நெட்டிஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீ டு யூஸ். ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டீப்பாக எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதான். ஸோ குபர்நெட்டிஸ் மாஸ்டருக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட், குபர்நெட்டிஸ் ஒர்க்கர் நோடில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், குபர்நெட்டிஸ் மாஸ்டரும் ஒர்க்கர் நோடும் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது, அதே மாதிரி டெவாப்ஸ் இன்ஜினியர் எப்படி வந்து குபர்நெட் மாஸ்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய டாஸ்க் எல்லாம் எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். 2 விதமான பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் வந்து குபர்நெட்டிஸை லேர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து குபர்நெட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், குபர்நெட்டிஸ் டெவலப்பர். ஸோ நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா டெவலப்பர் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் குபர்நெட்டிஸை லேர்ன் பண்ணிக்கணும். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்ஸ்பெக்டிவ்ல குபர்நெட்டிஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். மாணவன் லேர்ன் கோட் டெவாப்ஸ் இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸை தமிழில் கொடுக்குது. அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் அந்த டீட்டெயிலை நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நீட்டாக அட்வான்ஸ்டு கான்செப்ட் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ.